நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களோட படங்கள் இந்தியா முழுக்க கலக்கி எடுத்தாலும் மிகப்பெரிய வசூலை குவித்து இந்திய சினிமாவின் நம்பர் 1 இயக்குனராக கடந்த 30 வருடங்களாக இருந்தாலும் கூட சங்கர் மேலே எல்லாரும் வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் இந்த திராவிட அரசியலுக்கு எதிரானவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பிராமணர்களை தன் படத்தில் ரொம்ப நல்லவங்களாகவும் அப்பாவியாகவும் காட்டுவார். மற்ற இடைசாதியினரை பார்த்தீங்கன்னா, அவங்க கொடூரமானவங்க, பஸ்ஸில் பெண்களோட தப்பாக நடக்கிறவங்க, அதுக்கப்புறம் வாடகைக்கு கூட குடியிருக்கவங்களை ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாக்குறவங்க, அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை காட்டிட்டு இருப்பார். லஞ்சம் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த தாசில்தார் ஆஃபீஸில் பியூனாக இருக்கிறவன், அப்புறம் சப் கலெக்டராக இருக்கிறவன், இந்த மாதிரியான ஆட்களை மட்டும்தான் அவர் ஊழல்வாதிகளாக நாட்டை முன்னேற விடாமல் தடுக்கும் தீய சக்திகளாக தொடர்ந்து காட்டிகிட்டே இருப்பார். ஆனால் பாருங்கள், ஒரு பெரும் ஊழல் பெருச்சாளிகளான ஒரு குறிப்பிட்ட உயர் சமூகம் என்று அழைக்கப்படுகிற அவங்கள சங்கர் அவர்கள் எதுவுமே சொல்ல மாட்டார். குறிப்பாக பிராமணர்களை உயர்த்தியே தான் காட்டுவார். ஒரே ஒரு உதாரணம் போதும். அதாவது ஜென்டில்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா, பிராமணர் ஒரு பையனுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய படமாக எடுத்து அதை மிகப்பெரிய வெற்றி படமாகிட்டார். ஸோ அவர் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்நியன் படத்திலே பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கொல்ற சியான் விக்ரமர்கள், அதாவது நம்ம சார்லி மாதிரியான ஆட்களை கொல்லக்கூடிய கருட புராணத்தின்படி தண்டிக்கக்கூடிய நம்ம அந்நியன் விக்ரம் பார்த்தீங்கன்னா, அதே பிராமண சமூகத்தை சேர்ந்த சதாவையோ இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் வரும் அந்த இசை சபாவில், அவங்கள கொல்லவே மாட்டார். அப்படிலாம் பல உதாரணங்கள் அடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இந்தியன் 2 படத்துலையும் அதைத்தான் காட்டியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய பேர் ட்ரெய்லருக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, சங்கர் அவர்கள் தன் கொள்கையை மாற்றிட்டாரோ, அல்லது பார்த்தீங்கன்னா இப்போதைய ட்ரெண்டு படி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடஒதுக்கீடுனா என்ன, சாதினா என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களில் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பிராமண எதிர்ப்புங்கிறது முன்னேறதை விட இப்போ பயங்கரமாக இருக்குது. அந்த மத்தியில் இருக்க பெரும் ஊழல் பெருச்சாளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிராமணர்னு சொல்கிறத விட உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள தான் இந்த இந்தியன் 2ல் வில்லனாக ஆக்கியிருக்காரோ நம்ம சங்கர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படமே தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னு சங்கர்களே சொல்லிட்டாரு. ட்ரெய்லர்லையும் அதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதாவது இந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் க்யூவில் நிற்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு இதை காட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் அந்த போர்டு எழுதியிருக்குது. ஸோ வட மாநிலத்தில் தான் அந்த சீன் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் மரத்தடி ஸ்கூலில் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோல்டு ரோல்ஸ் ராய் காரு பார்த்தீங்களா, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா குஜராத்துங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி ஒரு பிரச்சார மீடியா வீரவாள் இதெல்லாம் பார்க்கும்போது அக்மார்க் வடநாட்டு வில்லன்களை தான் அவர் சித்தரிக்கிறாரு அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே பேசாமல் இவனை ஆன்டி இண்டியன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான நக்கல் அடிக்கிற ஒரு கலாய்க்கிற டயலாக் தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் அவர்கள் தன்னுடைய அரசியல் கொள்கையை மாற்றிட்டாரா, இல்லை இப்போ இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக அந்த படைப்புக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும்னு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டாரா அப்படின்னு தெரியல. எது எப்படியோ சங்கரோட முந்தைய படங்களில் அவர் பேசின அரசியல் வேற. பட் இந்தியன் 2ல் அவர் கையில் எடுத்துக்கிறது இதுவரைக்கும் யாரை தூக்கி பிடிச்சாரோ ஆதரவாக இருந்தாரோ அவங்களுக்கு எதிராகவே இந்த இந்தியன் 2ல் பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ட்ரெய்லரில் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சங்கரோட இந்த பெரும் மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை படத்தில் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, எதுவாக இருந்தாலும் முழு படத்தையும் பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.